ஓம் குரு வாழ்க. ஓம் ஆசான் வாழ்க. ஓம் அகத்திய முனிவரே போற்றி. ஓம் செந்தூர் வாழ் முருகப்பெருமான் பாத கமலம் போற்றி. வாழ்வை வளமாக்கும் அதிசய மூலிகைகள். ஒன்று அருகம் புல் எனும் மூலிகையானது பஞ்சபூதங்களில் ஆகாயம் எனும் பூதத்தை குறிக்கக்கூடியது. நவகிரகங்களில் ஞானக்காரகன் கேதுவின் தன்மையை பிரதிபலிக்கும். பஞ்சபூதங்களும் ஆகாயம் எனும் ஒரு பூதத்துள்ளே ஒடுங்கும். நீர், நெருப்பு, காற்று, வாயு எனும் அவை அனைத்தையும் தாங்கி நிற்கும் ஆகாயத்தின் உள்ளே அனைத்து கிரகங்களும், எண்ணிலடங்கா நட்சத்திரங்களும், இன்னும் பல அறிவியலுக்கு அப்பாற்பட்ட பொருட்களும் அண்டவெளி எனும் ஆகாயத்தினுள் மிதந்து கொண்டுள்ளன. இந்த அருகம்புல்லிற்கு மூதண்டம் என்ற பெயரும் உண்டு. மூதண்டம் என்றால் ஆண்டத்திற்கும் மூத்தது அல்லது அப்பாற்பட்டது எனப் பொருள். அதாவது எண்ணிலடங்காத பயன்களையும் ரகசியங்களையும் கொண்டது. அருகம்புல் பற்றிய புராணக் கதை. அனலாசுரன் என்பவன் யமனுடைய மகன். வேண்டாத சேர்க்கையினால் தீயவனாகி சாபம் பெற்றான். இதனால் மூர்க்கனாக மாறி தேவர்களை இம்சித்து வந்தான். வரங்கள் பல பெற்றதாலும் பிறப்பிலேயே அவனது உடல் பெரும் அனலை கக்கியதாலும் அவனுக்கு அருகில் கூட யாரும் செல்ல முடியவில்லை. செல்பவர்களையெல்லாம் சாம்பலாக்கினான் அனலாசுரன். என்ன செய்வது என்று புரியாத தேவர்கள் பிள்ளையாரை வேண்டி அவரது உதவியை நாடினர். கணநாதரும் அவனை ஒழித்து தேவர்களை காக்க அவன் இருக்கும் இடம் சென்றார். அங்கு கணபதியின் கணங்கள் எல்லாம் வெம்மை தாங்காமல் ஓலமிட்டன. இதனால் கணபதியின் கோபம் எல்லை கடந்தது. அனலாசுரனை பெரும் அனல் வடிவம் கொண்டு கணபதி தாக்கினார். அந்த அசுரன் ஓய்ந்து போன தருணத்தில் அவனை பிடித்து விழுங்கிவிட்டார் கணபதி. காரணம், அவனது பூத உடல் கூட பெரும் வெப்பம் கொடுத்து உயிர்களை வாட்டும் என்பதுதான். அனலோடு அவன் விழுங்கப்பட்டதால் கணபதியின் வயிறு எரிந்து கொண்டிருந்தது. உஷ்ணம் தாங்காத கணநாதர் சக்தியை எண்ணி வணங்கினார். தேவர்கள் யாவரும் கணநாதரை குளிர்விக்கும் வகையில் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். கங்கை நீரை ஊற்றினார்கள். பனிப்பாறைகளை பெயர்த்தெடுத்து கணபதியின் தலையில் வைத்தார்கள். எதிலும் தீ தணியவில்லை. இதனிடையே சப்தரிஷிகள் எனப்படும் அத்திரி, பிருகு, குச்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், ஆங்கிரசர் ஆகிய 7வரும் சேர்ந்து ஒரு சாண் அளவுள்ள 21 அருகம்புல்களை கொண்டு வந்து கணபதியின் தலையில் வைத்தனர். இதனால் கணபதியின் உடல் குளிர்ந்து வயிற்றில் இருந்த அனல் தணிந்தது. இதனால் விநாயகர் மகிழ்ந்தார். தனக்கான பூஜை பொருள் அருகம்புல்லே என்று மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார். இனி என்னை பூஜிக்க இருப்பவர்கள், வரத்தை பெற விரும்புவோர் அனைவரும் அருகம்புல் கொண்டு வணங்கினால் நான் மகிழ்வேன் என்று வரமளித்தார் பிள்ளையார். அன்று முதல் கணபதியின் பூஜைக்கு உரியதானது அருகம்புல். தூர்வை, மேகாரி, பதம், மூதண்டம் என பல பெயர்களால் சிறப்பிக்கப்படும் அருகம்புல் கணநாதருக்கு மட்டுமல்ல, மூலிகையாக எடுத்துக்கொண்டால் நமக்கும் நலம் பயப்பவையே. கவுண்டில்ய முனிவர் என்பவர் தீவிர கணபதி பக்தர். அவரது மனைவி ஆசிரியை என்பவர் பொருளின் மீது ஆசை கொண்டு நிதி பெற இந்திரலோகம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். முனிவரும் அவரது தவசக்தியால் அதனை செய்தார். ஆனால் ஒரு நிபந்தனை. விநாயகரை பூஜித்து வெளியே போட்ட அருகம்புல்லை கொடுத்து அதன் எடைக்கு என்ன வருமோ அதை பெற்று வரச் சொன்னார். ஆசிரியை இந்திரலோகம் சென்று நடந்தவற்றை சொல்லி அருகம்புல்லின் எடைக்கு நிதி கேட்டார். இந்திரனுக்கோ கடும் கோபம். செல்வங்களின் அதிபதியிடம் வெறும் அருகம்புல், எடைக்கு நிதியா என்று கூறி வேறு வழியின்றி குபேரனை அழைத்து அதன் எடைக்கு பொருள் தர உத்தரவிட்டார். குபேரனும் தராசின் ஒரு பக்கம் அருகம்புல்லையும் மறுபக்கம் நிதியையும் வைத்தார். இந்திரலோகத்தின் மொத்த நிதியையும் வைத்தும் அதற்கு ஈடு ஆகவில்லை. தன் கிரீடத்தையும் வைத்தார். அதுவும் ஈடு ஆகவில்லை. அருகம்புல்லின் மகத்துவத்தை உணர்ந்த இந்திரன் நேரே முனிவரிடம் சென்று அவரது காலில் விழுந்தார். முனிவருக்கு வாக்கு கொடுத்தார். இந்திரனும் இந்திரலோகமும் அட்டதிக்கு பாலகரும் இனி அருகம்புல்லுக்கு அடிமை. யாரெல்லாம் அருகம் கொண்டு விநாயகரை பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல செல்வமும் அருள்வதாக வாக்கு கொடுத்தார்.
அருகம்புல் கூடுதல் தகவல்கள். அருகம்புல் ரகசியங்களை இந்துக்கள் ஆதியிலே அறிந்திருந்தனர். நெல்லும் புல்லும் ஒரே வகை தாவரமே. கிராமினே என்ற குடும்பத்தைச் சேர்ந்த 11,000 வகை தாவரங்களில் தர்ப்பை புல்லுக்கும் அருகம்புல்லுக்கும் தனி இடம் அளிக்கப்பட்டது. பிள்ளையாருக்கு ஏற்றது அருகம்புல். நவகிரக ஹோமங்களில் கேது கிரகத்துக்கு சாந்தி செய்யும் போது அருகம்புல்லை ஹோமத்தீயில் இடுவர். கேது கிரகத்துக்கு பிள்ளையார் அதிதேவதை. மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் அருகம்புல்லை சாணியில் நட்டு வைப்பர். அருகம்புல் இருந்தால் சாணியில் புழுப்பூச்சிகள் வராது. அருகம்புல்லுக்கு வடமொழியில் தூர்வா என்று பெயர். இந்த பெயர் கணபதி மந்திரங்களிலும் உபனிஷத்துகளிலும் வருகிறது. பிள்ளையாரை தூர்வாபிரியாய நம என்று சொல்லி வழிபடுவர். ஆள் போல் தழைத்து அருகு போல வேரூன்ற வேண்டும் என்று தமிழர்கள் வாழ்த்துவதை நாம் அறிவோம். அருகம்புல் புல் வகைகளில் அரசு போன்றது. ஆகையால் ராஜாக்கள் பட்டாபிஷேக தினத்தன்று அருகம்புல்லை வைத்து ஒரு மந்திரம் சொல்வார்கள். அருகே புல்களில் நீ எப்படி சிறந்து விளங்குகிறாயோ அதே போன்று மன்னர்களில் நானும் சிறந்தவனாகுக என்று முடிசூடும் போது மன்னன் கூற வேண்டும் என்பது விதி. அடுத்த பதிவில் அருகம்புல் பூஜை செய்வது, அருகம்புல் விபூதி தயாரிப்பது, அருகம்புல் தைலம் செய்முறை, அருகம்புல் அஞ்சனம், அருகம்புல் வசிய காப்பு, அருகம்புல் தாயத்து, அருகம்புல்லின் இன்னும் பல அற்புத ரகசியங்கள்